ஆமா, போன வருஷம் ஓடின படத்திலே அதிகமா ஓடினது படையப்பா. அதுக்கு அடுத்து ஓடினது பாளையத்தம்மன் தானே. சோ பக்தி படத்துக்கு எப்பவுமே மக்கள் மத்தியில அபரிமிதமான ஒரு வரவேற்பு இருக்கு. நாமளும் ஔவையார் கதையை ஜோதியா வச்சு ஆரம்பிச்சா என்ன? ஓகே, இன்ட்ரோடக்ஷன் சாங்ல வச்சுக்கலாம். ஆத்திச்சூடியிலே ஆரம்பிச்சுக்கலாம். ஆஹா, ஔவையார் ஓடி வராங்க, குளத்துல குதிக்கிறாங்க. இப்ப ஜோதிகா ஔவையார குளத்துக்குள்ள விழுந்துட்டாங்க. இன்ட்ரோடக்ஷன் சாங். ஆரம் செய்ய விரும்பு சிக்கன் 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 60 சினம் சிக்கன் சிக்கன் சிக்கன். என்னடா இது? குஜராத்ல வந்த நிலநடுக்கம் இப்ப சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகி வந்துருச்சா? இப்ப என்ன பண்றது? ஆஹா, இதுதான் அந்த டேபிள் அதிர்ச்சிக்கு காரணமா? ஆரம் செய்ய விரும்பு 60 சினம். போன பிறவில காட்டெருமையா இருந்திருக்கும் போல இருக்கு. இந்த வருஷம் உன் 7 என்னால தாங்க முடியலம்மா. 7 மலை அரை. இந்த அரை சந்தேகமே இல்ல, 7 மலை தான். பெருமாளே, ஐயா பெருமாளே. நான் வெறும் ஆள். நான் எங்க போனாலும் என் கால்ல சக்கரத்தை கட்ட மாதிரி என் பின்னாடியே அலையிறேன். உன் சங்க பிடிச்சிருவாமா? சங்கு சங்கு சக்கரம் சாட்சாத் என் கனவுல வந்த பெருமாள் இவரேனா? ஐயோ, இந்த டார்ச்சருக்கா நான் குபேரன் கிட்ட கடன் வாங்கிட்டு வந்தேன். குபேரன் கிட்ட கடனா? எனக்கு தெரியும், நீங்க கவலையே படாதீங்க. நம்ம ஏதாவது தொழில் பண்ணி கடனை எல்லாம் அடைச்சிடலாம். ஆமா ஆமா, டிஎன்எஸ்சி பேங்க்ல லோன் கொடுக்குறாங்க. நீயே லோன் போட்டு தொழில் பண்ணிக்க போ. ஓ பெருமாள். ஔவையாருக்கு டீனேஜ்ல என்ன பேர் வைக்கலாம்? அலமேலு. அலமேலு, இங்க சக்கரத்து பேர் மட்டும் சொல்லாதீங்க. ஐயோ, லட்டு மாதிரி வந்த கற்பனை எல்லாம் புட்டுக்கிட்டு போயிருச்சே. லட்டு அதுதான் உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். நான் வாங்கிட்டு வர சொல்றேன். போ, அப்படியே போ. லாரி அடிபட்டு. ச்சே, மூடே அப்செட் ஆயி போச்சே. பேசாம இதே சாங் அப்படியே மும்தாஜுக்கு மாத்தி விட்டு மூடாக்கி விட்டுலாமா? எழுதிருவோம். அறம் செய்ய விரும்புடா கண்ணாளா 60 சினமாடா. ஔவ ஔவ ஔவையார் ஔவையார். ஐயோ, என்னையா அப்பனும் பொண்ணுமா சேர்ந்து என்ன இப்படி பயமுறுத்துறீங்க? சுவாமி, நீங்க மேல திருப்பதினா நான் கீழ திருப்பதி. நீங்க பெருமாள்னா நான் ஆண்டாளோ. ஆமா, நீ பிச்சைக்காரினா இந்த ஆள் பைத்தியக்காரன், எச்சக்காரன். ஜிங்கு சிக்கு சிக்கு ஜிங்கு சிக்கு சிக்கு ஜிங்கு. ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு இவர் பின்னாடி சுத்திரிய வெக்கமால. அவருக்கு தான் கல்யாணம் ஆகல, அதனால தான் அவரே சுத்தி சுத்தி வர. நான் அவரை தாண்டி கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்ன கேட்டா? சட்டை. ஐயோ, அவரை போய் சட்டை பிடிச்சு இழுக்கறியே. தோ நிக்கறானே உன் புருஷன். நீ அவரை அடி உத கொல்லு. உன்னை யார் வேண்டான்னு கேக்குறா? ஆனா என் நாதாவோட சட்டையை பிடிச்சு இழுக்கிறதுக்கு நீ யாரடி? நான் யாரா? என்னங்க இது? விஸ்வநாதா, ராமூர்த்தி, இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. இதுக்கு மேல என்னாலயும் பொறுக்க முடியாது. அதனால தான் சொல்றேன். டேய், உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு உன் போர்ஷனுக்கு போ. அவ ஐடியல் சோப் கொடுத்தா நல்லா துவைப்பா. அது நீங்க வாங்கல எப்படி? என்னால வர முடியாது. ஐயோ, பாத்தீங்களா பாத்தீங்களா? புருஷன்கார பொண்டாட்டிய வாங்கன்னு கூப்பிடுறா. ஆனா பொண்டாட்டிக்காரி அடுத்த வீட்டுக்கார சட்டையை பிடிச்சு இழுக்குறா. ஐயோ ஐயோ, இங்க என்னென்னமோ குலுமால் எல்லாம் நடக்குது. கிறுக்கி கிறுக்கி குல்மாவும் இல்ல குருமாவும் இல்ல. ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுக்கறதும், ஒரு பொண்டாட்டி புருஷன் மேல உரிமை எடுத்துக்கிறதும் நம்ம மண்ணோட கலாச்சாரம் பண்பாடு இல்லடா. ஆமா. டேய், நீங்க கதை சொல்ல போனீங்க, என்னாச்சு? ஆமா, ஓபனிங்லயே. ஐயோ, நீங்க க்ளோஸ் பண்ற, அங்க போய் ஓபன் பண்றா. போடா. வாங்க வாங்க. நீ ஏன் அவரை தொடுற? என்னங்க சுவாமி, போயிட்டு வாங்க. நீங்க போயிட்டு வரும்போது எனக்கு பல்லி மிட்டாய் வாங்கிட்டு வரீங்களா? உனக்கு பாச்சா உருண்டையே வாங்கிட்டு வரேன். டாடா சீரியா. என் கல்யாணம் முடியற வரைக்கும் நீ துட்டு யாருக்கு கொடுக்க கூடாது. ஆண்டே, கேக்குறேனேன்னு கோவிச்சுக்காத. நீ அந்த கிறுக்கு பையிலையா கட்டிக்க போற? என்ன சொன்ன? வானே, நான் கை கழுவிட்டு சாப்பிட போலாம். மூதேவி நடே பாரு. ஐயோ, அப்பா, தள்ளி விட்டானே. என்ன அங்கிள், நான் இந்த மண்ணின் மைந்தன், மலைய புரட்ட போறேன் அப்படி இப்படின்னு டயலாக் குட்டிங்க. பின்னடா மண்ணை புரட்டிட்டு இருக்கீங்க. அது ஒண்ணும் இல்லடா, ஏவிஎம்க்கு போட்டியா எய்தாப்ல லேண்ட் வாங்கலாம்னு ஒரு ஐடியா. அதான் நீரோட்டம் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் அங்கிள் போய் சொல்றீங்க? உங்களை தான் வாட்ச்மேன் புடிச்சு தள்ளனத நான் பார்த்தனே. பாத்துட்டேல, அத வீட்ல யார்ட்டையும் சொல்லி தொலைக்காத, கமுக்கமா வச்சுக்கடா. சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க. ஆமா, இந்த ஃபைல் என்ன இருக்கு? இது ஃபைல் இல்லடா, இதாண்டா என் லைஃப். இதுக்குள்ள ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் வச்சிருக்கேன்டா. அதை சொல்லலாம்னு ஸ்டுடியோ பக்கம் வந்தா வாட்ச்மேன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறான்டா. ஆனா நீ மட்டும் எப்பறம் அம்பாசிடர் கார்ல உள்ளுக்குள்ள போற? உங்களுக்கு தெரியாதா, நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஜூனியர் ஆர்டிஸ்ட்னா என்னடா? சினிமால ஜூனியர் ரஜினி, ஜூனியர் விஜய், ஜூனியர் அஜித், எல்லா ஜூனியர் நான் தான். அப்ப ஜூனியர் விகடன்னாலும் நீ தான் நடிப்பியா? அங்கிள் விளையாடுறீங்க அங்கிள்.
நீங்க ப்ரொடியூசர் கிட்டயும் காசு சொல்ல வேணாம், டைரக்டர் கிட்டயும் காசு சொல்ல வேணாம், ஃபைனான்சர் கிட்டயும் காசு சொல்ல வேணாம். மறுபடியும் லாரி பிடிச்சு சொந்த ஊருக்கே போய் ஆடுகிட்டையும் கோழிகிட்டையும் கதை சொல்ல சொல்றியா? நோ, நீங்க கதை சொல்ல வேண்டியது ஒரே ஒருத்தர் கிட்ட தான். அவர் மட்டும் ஓகே சொன்னாரு, நீங்க அடுத்த நிமிஷமே கதாசிரியர் தான். யார் அது செல்லம்? அது சஸ்பென்ஸ். நானே உங்களை அவர்கிட்ட கூட்டிட்டு போய் காட்டுறேன். என்னமோடா அவரு என்ன ஏமாத்திர மாட்டாரு. ஏன் அங்கிள் அப்படி சொல்றீங்க? என்னடா இப்ப எடுத்துக்கிட்டு இருக்காங்களே ஆள வந்தோம், அது என்னோட ஸ்டோரிடா. தொழுதூர்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்ல டீ குடிக்கிறதுக்காக ஸ்கிரிப்ட வச்சுட்டு உள்ள போனேன்டா. அந்த கேப்ல அதை அடிச்சிட்டாங்கடா. அங்கிள் கவலைப்படாதீங்க. மேடம் ரெடிங்களா? நான் ரெடி தான். லைட்ஸ் ரெடி, சவுண்ட் ரெடி, கேமரா வரல, ஷூட்டிங் ஆரம்பிக்கல. ப்ரொடியூசர் எங்க? அவரு ஏவார சினிமா ஃபைனான்ஸ்ல பேசிட்டு இருக்காரு. அங்க பாருங்க. நான் உனக்கு பணம் தரமாட்டேன். என்னாச்சு சார்? ஒண்ணே இல்ல மேடம், இந்த ஆளுக்கு 3 தடவை நான் பணம் கொடுத்தேன், மொத்தமா சேர்த்து போட்டுட்டான். ஐயோ, இவர் பணம் கொடுக்கலன்னா சூடி எடுக்காத. அப்ப 111 அவ்வளவுதானே? எனக்கு நம்பிக்கையான ஆள் யாராவது ஒருத்தர் இந்த ஆளுக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டா நான் பணம் தரேன். இந்த அம்மா பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. இந்த அம்மா இவருக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டா நான் பணம் தரேன். அப்போ இவருக்காக எங்க மேடம் கையெழுத்து போட்டா நீங்க பணம் தர்றீங்க? பிராமிஸா தர்றேன். அவங்க கையெழுத்து போடுவாங்க. ஏய், நான் எதுக்கு ஜாமீன் கையெழுத்து போடணும்? மேடம் நீங்க சும்மாவா கையெழுத்து போட போறீங்க? இந்த கம்பெனில ஒன் ஆஃப் த பார்ட்னர் ஆக்கிடுறேன். ப்ரொடியூசர்ட்ட எழுதி வாங்கிடுங்க, அதுக்கப்புறம் கையெழுத்து போடுங்க. ஐயோ, ப்ரொடியூசர் பிஏ என்னையா இதெல்லாம்? மேடம் அதிர்ஷ்டம் கூரையை பிச்சுட்டு கொட்டுதான் பாங்க. இது கூரை இல்ல, வானத்துல இருந்து பிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா கீழே கொட்டுது. கடவுள் முடிவு பண்ணிட்டான். நீங்க பணமே போடாத ப்ரொடியூசர். யோ ஃபைனான்சர், அக்ரிமெண்ட் ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்குங்க. என்னையா ரெடியா ஜூட்டான் கன்ஃபியூஸ் பண்றீங்க? நாளைக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா? நாளைக்கு என்னங்க, நாளைக்கு இன்னைக்கே நடக்க போகுதுங்க. இந்த சீரியலுக்கு நீங்க ஒரு பார்ட்னர். அடுத்து சித்தி லெவல்ல சொந்தமா ஒரு மெகா சீரியல் ஆரம்பிக்க போறீங்க. ராதிகாக்கு ஒரு ரேடன் டிவினா உங்களுக்கு ஒரு ராக்கெட் டிவி கீழ இருந்து சர்றன்னு மேல போகுதுங்க. அப்புறம் சன் டிவி ரேஞ்சில ஃபாதர் டிவி ஒரு சேனலை ஓபன் பண்ண வேண்டியதான். ஃபாதர் டிவியா? ஆமாங்க, உங்க அப்பா பட்டாவை பெருசா காட்டுறோம், அது டமால்னு வெடிச்சு செதறி போய் கடலுள்ள விழுகுது. உடனே கடலுள்ள இருந்து FTVங்கிற ஒரு உலக உருண்டை சுத்திக்கிட்டே மேல வருது. அப்படின்னா பத்திரத்தை எடுத்துட்டு வர சொல்லு, உடனே கையெழுத்து போட்டுடுறேன். புரியுதர், பத்தத்தை குடியா. இந்தாங்க மேடம் உங்க பாதரை நினைச்சே ஒரு கையெழுத்து போடுங்க. நீங்க இருக்க வேண்டிய இடமே வேற, உங்களை நான் எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்ட போறேன். ஆசை 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 தூக்கம் விற்றுத்தானே ஒரு கட்டில் வாங்க ஆசை, துண்டில் விற்றுத்தானே அடமீன்கள் வாங்க ஆசை, நாக்கை விற்று தேனை வாங்கி, நீரை விற்று தாகம் வாங்கி, பூவை விற்று வாசம் வாங்கி, தாயை விற்று பாசம் வாங்கி, கூட்டை விற்று சாவி வாங்கும் பொல்லாத ஆசை ஆசை. அம்மா அம்மா, யாரு? நான் புறா கொரிசர்ஸ் இருந்து வர்றேன். மீன் அம்மா இருக்காங்களா? என்னத்துக்கு? இதுல கையெழுத்து போட்டு லெட்டர் வாங்கணும். கொரியர்ல இருந்தா மீனாவுக்கா? என்ன பண்றது? புத்தியை தீட்டாதே, கத்தியை தீட்டு. மீனா எடுத்துக்கிட்டு வா பேனா. செண்பகம், கத்திய கூட, கத்திய கொடு. கண்ண முடிக்கும். என்ன சத்தம்? ஒண்ணும் இல்லடா செம்பு, 2 நாள்ல சரியா போயிடும். எதுக்குங்க என் கையை அறுத்தீங்க? கொஞ்சம். என்னடா இது? ரத்தம். அச்சி எப்படி ஆச்சு? இவரு வெட்டிட்டாரு. ஏன்டா வெட்டின? நீ வேற நடந்து தெரியாம பேசாதடா. வாசல்ல கொரியர்காரன் வந்து நிக்கிறான்டா. உன் பொண்டாட்டி பேருக்கு தபால் வந்திருக்குது. அவனுக்கு உன் ஒய்ஃப் நல்லா தெரியும். இப்ப இவ போய் கையெழுத்து போட போனா நாம எல்லாரும் மாட்டிக்க மாட்டோமா? ஆமா, அதான் அந்த கட்டிங் பண்ணி காப்பாத்துன. கட்ட போடு. என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல, கத்திரிக்காவை வெட்ட தெரியாம வெட்டி கையை வெட்டிட்டா. ஐயோ ஐயோ ஐயோ, அவ தட்டறா, இவர் கட்டறாரு, கட்ட புடிச்சு நின்னு வேடிக்கை பார்க்கறாரு. ஏன் நீங்க கட்ட வேண்டியதானே? அதுக்கு பதில் இவனே சொல்லுவான். அது தாலி தான் புருஷன் கட்டணும், இந்த கட்டலாம் யாரு வேணாலும் கட்டலாம். அது மட்டும் இல்ல, இவருக்கு பிளட்னாலே அலர்ஜி இல்லடா? அப்படியா? ஆமா, எனக்கு ரத்தத்தை பார்த்தாலே தலையெல்லாம் காயப்பட்டவளே கம்முன்னு இருக்கா, வேடிக்கை பார்த்தவன் ரவுண்ட் அடிக்கிறான். நீ கம்மன் இரு நைனா, இங்க என்னென்னமோ நடக்குது. அடுத்தவன் பொண்டாட்டி கையை வெட்டினதுக்கு இந்த பாடுபடுறாரு, சொந்த பொண்டாட்டியா போற என் கையை வெட்டா என்ன பாடுபடுவாரு? மாவி, நீ வந்ததுல இருந்து எனக்கு இல்லற சுகமே இல்லாம போயிருச்சு. நீ தூங்கும் போது தலையில குழவிக்கல் எடுத்து போடுறேன். ஏண்டா, நான் அனுப்பின லெட்டர் கையெழுத்து போட்டு வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாளா மீனா? ஆமாங்க, காய்கறி வெட்டும் போது கையை வெட்டிட்டாங்களா, 10 நாள் கழிச்சு வர சொன்னாங்க. கடன் வாங்கும் போது 10 தடவை நடந்த அவளுக்கு கையெழுத்து கேட்டா 10 நாள் தவணை கேக்குறாளா?
ஏய் 10வது நாள் கையெழுத்து போடலன்னு அவளை தூக்கிட்டு வந்துருங்களா? கதை பிரமாதமா வந்திருக்கு. யாரை போடலாம்? நடிகர் நடிகைகள் கால்ஷீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்படியே கிடைச்சாலும் பாதி ஷூட்டிங்ல கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதுக்கு அவர் டெக்னிக் தான் கரெக்ட். பேசாம ஒரு காக்காவை மெயின் கேரக்டரா வச்சு டெவலப் பண்ணிட வேண்டியதான். என்ன கொஞ்சம் கிராஃபிக்ஸ் பண்ணணும், எண்டில் ஒரு அம்மன் டான்ஸ் வைக்கணும், வச்சுட்டா போச்சு. ஆனா ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வாங்கிடணும். காக்கைகளே காக்கைகளே பிளாக் கலர் காக்கைகளே சின்ன சின்னதாய் வடை திருடும் சிக்கு புக்கு காக்கைகளே நேற்று முன்னிரவில் கைவி கடவடைய. என்ன காக்கா யூனியன்ல இருந்து யாராவது வந்திருக்காங்களா? என்ன கத்தி உங்க கையால என் கைய வெட்டுங்க. ஒண்ணு செய்யறேன், ஒன்னையே வேணாலும் 2ஆ வெட்டுறேன். ஆனா ஏன் வெட்டணும் மட்டும் சொல்லு. ஏன் வெட்டணும்னு நான் சொல்லணுமாக்கோ? நேத்துக்கு அவ வெட்டிக்கிட்டதுக்கு மட்டும் பதறி போய் அவளுக்கு கட்டு போட்டீங்களே, அது மாதிரி எனக்கும் கைய வெட்டி கட்டு போடுங்க. நாம கட்டுண்டு இருப்போம். வேணா ஒண்ணு செய்யறேன், உன் கழுத்து அப்படியே நல்லா நெரிச்சு உன் கால் கட்டை விரல் 2ஐயும் வேணா சேர்த்து உடனே கட்டிடுறேன். பிடிக்கல, இது பிடிக்கல, சுத்தமா இது பிடிக்கல. எனக்கு இது சுத்தமா பிடிக்கவே பிடிக்கல. எனக்கு இதுக்கு மேல போறதுக்கு இடமும் இல்ல. ஏமா இதெல்லாம் ஒரே டைலாக் தானே, இதையே மணிரத்னம் படம் மாதிரி பிட்டு பிட்டா சொல்ற? அப்ப எனக்கு ஒரு முடிவு எடுங்க. முடிதானே எடுக்கணுமா? எடுத்துறேன். இப்படி இது வெறும் ஷோகேஸ் தான். அலும்பு பண்ணுனே மொத்த கோடவுனையும் காலி பண்ணிடுவேன். எஸ்கேப் ஆயிக்கோ, இனிமே என் பக்கமே வராத. அக்கா, எங்க அம்மா உங்ககிட்ட மிளகாப்பொடி வாங்கிட்டு வர சொல்லிச்சுக்கா. நானே வயிற்றுச்சல் இருக்கிற உனக்கு மிளகாப்பொடி அதான, நான் ஒண்ணு தர மாட்டேன் போ. அக்கா வயிறு அளவுக்கு எனக்கு என்ன இருந்துச்சு? என் பெருமாளே என் முடிய கட் பண்ணி என்ன பிடிச்சி தள்ளி விட்டுட்டாரு. ஏன்டா சிரிக்கிறா? பாத்தியா, முடிய அவருக்கு ரொம்ப பிடிச்சனாலதான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாரு. அப்படியா? அப்படியா? யார் நீங்க? ஆளவந்தான் யூனிட்ல இருந்து வந்திருக்கீங்களா? பெருமாளே, நான் தான் உங்க ஆண்டாளே. அடி பாவி, இவ்வளவு நாளா உனக்கு உள்ளதான் காலியா இருந்துச்சு, இப்ப வெளியே ஆக்கிட்டியா? ஏன் இப்படி பண்ண? என்ன பெருமாள், நீங்க உங்க மனசுல இருக்கிறது எனக்கு தெரியாதா? அன்னைக்கு நீங்க ஆசையா என் முடிய வெட்டினீங்கல்ல, அதனால நான் மொத்த முடியும் உங்களுக்கு காணிக்கையாக்கி கொண்டு வந்திருக்கேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. அட ஞான சூன்யம், வீட்டே இப்படி பார்பர் ஷாப் மாதிரி ஆக்கிவிட்டியே. பெருமாள், நான் மட்டும் இல்ல, பெருமாளை பாக்குறதுக்கு நிறைய பேர் திருப்பதிக்கு போயிட்டு இருந்தாங்க. நீங்க அங்க போறீங்க, பெருமாள் இங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் தான் எல்லாரும் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஏமண்டி அந்த ரெண்டு பெருமாள் நீ சூடண்டி. க்ளோனிங் எஃபெக்ட் மாதிரியே இருக்குதே. ஆஹா, ஒவ்வொருத்தரும் 2 எடுப்பு சாப்பாடு சாப்பிடுவான் போல தெரியுதுப்பா. பெருமாள் எங்க ஓடுறீங்க? சூடண்டி. என்னையா இது? ஜாதி சங்கம் ஆரம்பிச்ச மாதிரி ஏதாவது மொட்டத்தல சங்கம்னு ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்படி தர்பூஸ் மேல மசாலா தடவன மாதிரி வந்து நிக்கிறீங்களே சார். ஏமண்டி அந்த பாலாஜிக்கு தண்டம் பெட்டண்டி. நான் பாலாஜியா? இது சொன்னா உங்க புத்தி எங்க போச்சு? எங்கயாவது பாலாஜி இப்படி டி ஷர்ட்டும் பேண்ட்டும் போட்டு நிப்பாராயா? அடி பாவி, எங்களை ஏமாத்திட்டீடி. ஜெரிகண்டி 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 ஜெரிகண்டியா? இப்படி ஊர்ல அடிபட்டாதான் உனக்கு ஒரு தெளிவு வரும். பெருமாள், நான் எவ்வளவு பாக்கியம் செய்தவள். கண்ணத்தை பண்ணு மாதிரி ஆக்கியிருக்காங்க, இதுக்கு பேர் பாக்கியமா? இல்லை பெருமாள், என்ன? பெருமாளை பார்க்க வர்றவங்களை எல்லாம் ஜருகண்டி ஜருகண்டின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பெருமாளே எனக்கு ஜருகண்டி சொல்லும்போது நான் எவ்வளவு கொடுத்து வச்சவோ. ஐயோ, இது திருந்தாத கேஸ். நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போறேன். பெருமாள் ரெஸ்ட் எடுக்க கூடாது. இன்னும் 3 பஸ்ல மொட்டை தலையோட ஆளுங்க எல்லாம் வர்றாங்க. ஐயோ, என்னடி மணி 11 ஆகுது, இன்னும் ஷூட்டிங் போறதுக்கு வண்டியே வரல. தெரியலமா, இது வரைக்கும் டிஃபன் காஃபி கூட வரல. இந்த லாட்ஜ்ல கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கறாங்க. ஆமா, உனக்கு எப்ப பார்த்தாலும் டிஃபன் காஃபி சாப்பாடு, வேற வேலையே இல்ல. ஆமா, வலசரவாக்கத்துல உங்க வீட்டு பக்கத்துல ஏதோ 3 கிரவுண்ட் இருக்கிறதா சொன்னீங்க. எங்க அப்பா தான் அந்த நிலத்துக்கு புரோக்கர். அப்படியா? நான் ஊருக்கு போன உடனே அந்த இடத்த வாங்கணும், அதுல ஒரு பெரிய பங்களா கட்டணும், அதுக்கு பக்கத்துல ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டணும், மேக்கப் ரூம் மட்டும் எனக்கு ஸ்பெஷலா இருக்கணும். ஒரு ஆளைய வெளியே விடாத, எல்லாரும் ரூம்ல அடைச்சு போடு. என்ன சார் அங்க சத்தம்? எல்லாம் மோசடி, சுத்த ஃப்ராடா இருக்கு. யார ஃப்ராட்னு சொல்றீங்க? உங்க ப்ரொடியூசர் உங்க பிஏ வந்தா. ஐயோ,
அவங்க லொகேஷன் பார்க்க போயிருக்காங்க. ஷூட்டிங் நடத்தவா லொகேஷன் பார்க்க போயிருக்காங்க. என்கிட்ட இருந்து அடிச்ச பணத்தை ஒளிச்சு வைக்க இடம் பார்க்க போயிருக்காங்க. அட பாவி பிஏ, அவனை நம்பி தானே நான் ஸ்டாம்ப் பேப்பர்ல எல்லாம் கையெழுத்து போட்டேன். அந்த கையெழுத்து தான் எனக்கு ஆதாரம். அந்த 2 ஃப்ராடு கிடைக்கிற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன். அந்த பணத்தை நான் கொடுத்துறேன். எப்படி கொடுப்ப 10 லட்சத்தை எப்படி கொடுப்ப? இல்ல அது அந்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். ஆள் தெரியாம கையெழுத்து போட்டா கோர்ட் கேஸ் தான். கோர்ட் கேஸா? அட பாவி பிஏ, நீங்க நிக்க வேண்டிய இடமே வேறன்னு என்ன கையெழுத்து போட வச்சுட்டு கடைசியில இந்த நிலைமையில நிக்க வச்சிட்டேடா. இந்த புலம்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம். என் பணம் கிடைக்கிற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு போக முடியாது. உள்ள போகல. ஏன் சார் அழுதுட்டு இருக்கீங்க? அழாம என்ன பண்றது? இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி. பாம்பு வாயில சிக்கிக்கிட்டா நரகத்துக்கு தான் போகணும். 10த்துக்கு நரகத்தையே வேற பக்கத்துல உட்கார வச்சிருக்கேன். நைனா, நான் வைகுண்டத்துக்கு போகணும் நைனா. காசா பணமா? போய் தொலையேன். ஏன் பெருமாள் எனக்கு தரிசனம் கொடுக்க மாட்டேங்கிறாரு? அந்த பெருமாள் இன்னைக்கு யாருக்கும் தரிசனம் கொடுக்க மாட்டாரு. வேணும்னா தூர்தர்ஷன்ல பாரு, திருப்பதி வெங்கடேச பெருமாள் படம் போடுறாங்க. டா சோழிய ஊட்டி போடு. ஏ பெருமாள் வாட்டமா சோழிய உருட்ட நான் சூச்சுமமா வச்சீகரான்னு பாட அந்த திருநாள் ஒரு நாள் வராமையா போயிடும். என்னங்க இது? பெத்த அப்பா முன்னாடி இப்படி பேசுறா? அப்பாவுக்கு பின்னாடியும் இப்படிதான் பேசுவா. நீ ஒண்ணு ஏதோ அவனை இழுத்துக்கிட்டு ஓடாம இவ இருக்காளே, நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஓடுவா. எப்படி இழுத்துட்டு ஓடுவா நானும் பாக்குறேன். முதல்ல உன் புருஷனை நீ பத்திரமா பாத்துக்காடி. இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசின்னு நைட் ஷோ படம் பார்க்க போயிருக்காரு. அப்படின்னா நீ உள்ள போய் கதவை நல்லா இழுத்து மூடி படுத்துக்கா. என்னம்மா குந்திக்கிட்டு இருந்த குபீர்னு எந்திரிச்சிட்ட? வைகுண்டம் போக வேண்டாம்? இந்த மாதிரி பேய் கூட எல்லாம் பரமபத அண்ணா வைகுண்டத்துக்கு போக முடியாது. நைனா, இவ மாறிட்டா பணப்பெட்டியை கொடுத்துடலாம்னு சொன்னேல்ல, இவ மாறவே இல்ல நைனா. என்ன போய் பேயின்னு சொல்ற நைனா? அவளால சொல்ல முடியுது சொல்றா, என்னால முடியலையே. மொட்டை அர்த்தராத்திரி 11 மணிக்கு விராலு வலையில சிக்கிக்கிச்சின்னு சொல்லி அப்பனை எழுப்புறியே, உனக்கு முடி வளருமா? இந்த ரூமுக்குள்ள இருந்து இந்த ரூமுக்கு என் பெருமாள் பாஞ்சிட்டாரு. ஆனா அந்த ரூம்ல தான் அவ இருக்கறா. அடச்சே, எவனோ எங்கயோ போய் குஜால் பண்றான். நமக்கு என்ன போச்சு? பேசாம பாடு. செம்பங்க இருக்கு. ஐயோ இது இல்ல, செண்பகம்ன்ற உன் பேரை சுருக்கி செல்லாம செம்புன்னு கூப்பிட்டேன். வா 5 நிமிஷம் தான் இருக்கு. யாரும் பாத்திர பாருங்க. லைட் பண்ணு. எதுக்கு வைக்க பண்ணணும்? சொந்த பொண்டாட்டிக்கிட்டே திருட்டு புருஷ மாதிரி வரீங்க. சரி, திருட்டு பொண்டாட்டிக்கிட்ட சொந்த புருஷ மாதிரி போய்க்கிறேன். இந்த பாரு, எதுவா இருந்தாலும் லைட் ஆஃப் பண்ணிட்டு பேசுவோம். அந்த மொட்டை என்னடா நான் உங்களை இழுத்துட்டு ஓடுறேன்னு சொல்லுது. அது எப்படி இழுத்துட்டு போக முடியும்? நீ என்ன இப்படி கட்டி பிடிச்சி இழுத்துட்டு போக முடியுமா? ஐயோ, இன்னைக்கு ஏகாதேசி. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா கண்ணு முடிச்சிருந்தோம்னா நேரா வைகுண்டத்துக்கே போயிடலாம்னு மூதாதையர்கள் சொல்லியிருக்காங்க. சி, முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. வா 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 ப்ளீஸ் வாயே. ஏ வாண்ணா, இந்த பாரு. ஐயோ பாரு. ஐயோ ஐயோ, சத்தம் கேக்குது. நைனா, ஏந்திரி நைனா, ஏந்திரி. அடச்சே, கால விடு. என் பெருமாள் இந்த ரூமுக்குள்ள போறத என் 2 கண்ணாலி நான் பார்த்தேன். தட்டு, கதவை தட்டு. ஏ லூசு, உன் பேச்ச கேட்டுக்கிட்டு நான் கதவை தட்டினா என்ன தட்டி விடுவாங்க? உள்ள பொம்பளை இருக்கா, எப்படி கதவை தட்டுறது? என்ன நீ நம்ப மாட்டேங்கிறீல? இரு. செம்பு, என்னங்க கதவை லாக் பண்றாங்க? லாக் தானே பண்றாங்க. நமக்கு நல்லதா போச்சு. நாம தான் இங்க லாக் ஆகி கிடக்குறோமே. ஐயா, கதவை நான் தாப்பா போட்டு
இருக்குது. எதுக்கு? பெருமாள் உள்ள இருந்தா வெளியில வர முடியாதுல்ல. ஆமா. இப்ப நான் அந்த கதவை போய் தட்டுறேன். எதுக்கு? பெருமாள் உள்ள இருந்தா வெளியில வரணும் இல்ல. ஆமா. அப்ப வா என் கூட. மொட்டை அடிச்ச அப்புறம் தான் உனக்கு மூளையே வளர்ந்துருக்கு. ஏன் சம்பு, இந்திய மக்கள் தொகை எவ்வளவுன்னு தெரியுமா உனக்கு? 102 கோடி. 102. அதுல இன்னும் ஒண்ணு கூடனா தப்பாயிடாத. ஒண்ணு தப்பாகாது. அப்ப அந்த தப்பை நாம பண்ணலாமா? ராமு, பெருமாள், பெருமாள். ஏங்க அந்த ரூம் கதவு தட்டுறாங்க. ஐயோ, இந்த முட்டையோட அட்டகாசம் தாங்க முடியலையேம்மா. இப்ப நீங்க அங்க இல்லன்னா மாட்டிப்பீங்களே. மாட்டேன், நான் அங்க போயிருவேனே. எப்படிங்க? இந்த கதவு தான் லாக் பண்ணிருக்காங்கல்ல. இந்த கதவு தானே லாக் பண்ணிருக்கு, அந்த கதவு ஓபன் ஆயிருக்கு. இது வழியா நான் எஸ்கேப் ஆகுறேன் பாரு. சாரி டார்லிங், சாரி ஃபார் a short. பாத்தியா, என் பெருமாள் உள்ள இல்ல. என்னது இது? ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? பகல்ல தான் எழுத முடியலனா நைட்டும் திங்க் பண்ண விட மாட்டேங்கிறீங்களே. ஏன் வாயை கூப்பிடுறீங்க? பல் தேக்க பிரஷ் இல்ல. உங்ககிட்ட ஏதாவது பழைய பிரஷ் இருக்குமா? அத கேக்குறதுக்கு இதுவா நேரம்? பாத்ரூம்குள்ள ஒரு பிரஷ் இருக்குது, அதை வச்சு தேய்ச்சுக்கங்க. அது நல்லா தேய்க்குமா? பாத்ரூமே தேய்க்கும் போது உன் வாயை தேய்க்காதா? நான் வந்து சேந்தாம். என்ன பல்பொடி? ப்ளீச்சிங் பவுடர் இருக்கு, அதை எடுத்து அப்பிக்கோ வாயில. நல்ல குடும்பம்டா இது. என் மொட்டை எதுக்காக கூட்டின? இந்த பையன் உத்தம புத்திரன். அனாவசியமா நீ அவன் பேர்ல சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க. நைனா, இந்த வீட்ல என்னமோ கோளாறு இருக்குது. கோளாறு இந்த வீட்ல இல்ல. எங்க? உன் கபாலத்துக்குள்ள. என்ன சீ, போய் தூங்கு. இன்னைக்கு நான் விட மாட்டேன், கண்டுபிடிப்பேன். நைனா, ஐயோ நைனாவை காணோம். ஐயோ நைனா, எந்திரி நைனா, எந்திரி. பெருமாளே, இந்த ரூமுக்குள்ள இருந்து இந்த ரூமுக்கு பாஞ்சிட்டாரு. அறிவு கேட்ட மொட்டை, வெளியே தாழ்பால் போட்டிருக்கு. அவன் என்ன அனுமாரா இங்க இருந்து அங்க தாவ? ஆமா, கதவு தாப்பா போட்டுருக்குது. அப்புறம் எப்படி இந்த ரூமுக்குள்ள இருந்து பெருமாள்? புலம்பாதே, தூங்கிடு. இல்ல, இந்த ரூமுக்குள்ள இருந்து அந்த ரூமுக்குள்ள எப்படி? தூங்க மாட்டேன், தூங்க வைக்கிறேன். 3 மாசமா துவைக்காம வச்சிருந்த துண்டு நல்ல நேரத்துல யூஸ் ஆயிடுச்சு. அப்பாசாமி, நான் கொடுத்த பணத்தை மீனா திருப்பி கொடுக்க மாட்டா போடுறது. நீ என்ன செய்யற? நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு வீட்டை காட்டு. டேய், அவளை தூக்கி போட்டு நம்ம இடத்துக்கு வந்திருக்க. புரியுதா? போங்க. பரந்தாமா, பலவேசக்காரா, உனக்காகத்தானே நான் மொட்டை அடிச்சு இந்த வேஷம் போட்டிருக்கிறேன். நீ எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் என்ன வேஷம் வேணும்னாலும் போடுவேன். ஏய், சந்தேகமே இல்ல, இவங்க நடிகை மீனா தான். பிக்க கழட்டி வச்சுட்டு மொட்டை வயசுல இருக்காங்க. தூக்கிடுவோம். பூவெளி ராசா, பூவெளி கண்ணன். நம்ம வீட்டுல இருந்து எந்த மூட்டையை தூக்கிட்டு போறானுங்க? விடக்கூடாது. கொடுத்த கடனை வசூல் பண்ண கடத்த வேண்டி இருக்கு. வந்துட்டானுங்க. பாத்துடா, மெதுவாடா, பொண்ணுடா, பணண்டா, பாத்து மெதுவா. என்னத்தரா தூக்கிட்டு வந்தீங்க எங்க வீட்டுல இருந்து? கொடுத்த கடனை திருப்பி கொடுக்கல, நடிகை மீனாவை கடத்திட்டு வந்துட்டேன். மீனா நினைச்சு ராம ஒய்ஃப் செண்பத்தை தூக்கிட்டு வந்தானுங்களோ? பணத்தை திருப்பி கொடுத்தா இவளை அனுப்பி வைக்கிறேன். ஐயோ, மூச்சு முட்டை போதியா? முதல்ல மூட்டை அவுத்து விடியா? இல்லன்னா என்ன பண்ணுவ? நான் ஒண்ணும் பண்ண மாட்டேங்க, போய் போலீஸ்ல சொல்லிடுவேன். டோடா, என்ன விட்டுருங்கண்ணா, நான் இப்படியே ஓடி போயிடுறேன்னா போலீஸ்ல கூட சொல்ல மாட்டேன்னா. சொல்லித்தான் பாருண்டா. ஐயோ, இதா அண்ணா, முன்னாடி ஆகி போச்சுன்னா, பிளட் கூட வந்துருச்சுன்னா விட்டுருங்க சொல்லிவிட்டேன்.
எங்க இருந்து தூக்கிட்டு வந்தீங்களோ அங்கேயே கொண்டு வைங்க. வாடா.